டேய் மாப்ள, ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நம்ம தமிழ் சினிமாவுல பெரிய நடிகர்கள் நடிச்ச படம்னா அது எப்படியாவது நம்ம ஞாபகத்துல இருக்கும் இல்ல. ஆனா சில படங்கள் இருக்கு, படம் வந்துச்சு, நாம பார்த்தோம், அதுக்கப்புறம் அட போயா அந்த படத்தையே மறந்துட்டோம். இன்னைக்கு அப்படிப்பட்ட சில படங்களைத்தான் பார்க்க போறோம். இது படத்தை கலாய்க்குவதுக்காக மட்டும் இல்ல. சில படங்கள் நல்லாதான் இருக்கும், ஆனா ஏதோ ஒரு காரணத்தால அந்த அளவுக்கு மக்கள் மனசுல நிக்காம போயிரும். சரி, 10வது இடத்துல இருந்து ஆரம்பிப்போம். 10வது இடம், அழகிய தமிழ் மகன், விஜய் படம். டேய், விஜய் நடிச்ச படம்னு சொன்ன உடனே நமக்கு முதல்ல ஞாபகத்துக்கு வருவது என்ன? கிளி, போக்கிரி, துப்பாக்கி, நெர்சல், இப்படி ஒரு பெரிய பட்டியல் இருக்கு. அதுல இந்த படத்தோட பெயரை சொன்னா ஆமா அந்த படமா நு கொஞ்சம் மியூசிக்க வைக்கும். அதுதான் பிரச்சனை. விஜய் 2 வேடத்துல நடித்திருந்தாரு. படத்துல நல்ல நல்ல விஷயங்கள் இருந்தாலும் காலப்போக்குல மக்கள் அதிகமா பேசுற விஜய் படங்களோட பட்டியல இது கொஞ்சம் பின்னாடி போயிடுச்சு. அடுத்தது 9வது இடம், வில்லு பாய். இந்த படத்துக்கு ஒரு தனி வரலாறு இருக்கு. விஜய், நயன்தாரா, பிரபுதேவா இயக்கம், எல்லாமே இருந்துச்சு. ஆனா படம் முடிஞ்சதும் அடடா நாம பேசினோமே தவிர டேய் இந்த படத்தை மறுபடியும் போடுடா யாரும் அதிகமா சொல்லல. அதுவும் விஜய் படம்னு சொன்னாலே ரசிகர்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அந்த எதிர்பார்ப்புக்கு படம் வரலன்னா அதுதான் மாட்டுக்குது. 8வது இடம், அஜித் நடித்த ஆழ்வார். இப்போ அஜித் படம்னா விடாமுயற்சி, துணிவு, வலிமை, நேர்கொண்ட பார்வை அப்படின்னு நமக்கு உடனே ஞாபகம் வரும். ஆனா ஆழ்வார் பாய் அந்த படத்தோட பெயரையே சொன்னா சில பேர் எந்த வருஷம் வந்தது கேட்பாங்க. அதுதான் நம்ம சொல்ல வல்லது. படம் வந்தது, அஜித் நடித்தார், ஆனா காலத்தோட சேர்ந்து அந்த படம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஞாபகத்துல இருந்து வெளியே போயிடுச்சு. 7வது இடம், சூர்யா நடித்த 7ஆம் அறிவு. இப்போ நீங்க என்னை திட்டாதீங்க, ஏண்டா இதை மறந்த படம்னு சொல்வ கேட்பீங்க. இந்த படம் வெளியானப்போ பெரிய பேச்சு. போதித்தர்மர், விஞ்ஞானம், வில்லன், சண்டை எல்லாமே இருந்துச்சு. ஆனா சூர்யா படங்கள வாரணம் 1000, காக்க காக்க, நந்தா, கஜினி, சூழரை போற்று, ஜெய் பீங் இந்த படங்களோட ஒப்பிடும்போது 7ஆம் அறிவு இப்போ எவ்வளவு பேர் தினமும் பேசுறாங்க? அதுதான் கேள்வி. 6வது இடம், அஜித் நடித்த ஆஞ்சநேயா. இந்த படத்துல அஜித் போலீஸ் வேடத்துல வர்றாரு. படம் வந்தப்போ பார்த்த வந்து இருக்காங்க. ஆனா இப்போ அஜித் படங்களை வரிசையா சொல்ல சொன்னா இந்த படத்தோட பெயர் எத்தனை பேருக்கு உடனே ஞாபகம் வரும்? அதுதான் இந்த பட்டியல்ல வந்த காரணம். இப்போ முதல் 5 இடத்துக்குள்ள வந்துட்டோம். இங்க இருந்து கொஞ்சம் சுவாரஸ்யம் அதிகம். 5வது இடம், விக்ரம் நடித்த 10 என்றதுக்குள்ள இந்த படத்துல என்னென்ன இருக்குன்னு கேட்டா ஆக்ஷன் இருக்கு, கதை இருக்கு, விக்ரம் இருக்காரு. ஆனா விக்ரம் படங்கள்ல உனக்கு பிடிச்ச படம் எது கேட்டா சேது, பிதாமகன், அந்நியன், ஐ, தேவ திருமகள், இப்படி எல்லாம் முதல்ல வரும். இந்த படத்தோட பெயர் வர்றதுக்கே கொஞ்சம் நேரமாகும். அதனால இங்க வந்திருக்கு. 4வது இடம், சூர்யா நடித்த மாஸ். பெயரே மாஸ், ஆனா படம் இப்போ எவ்வளவு பேர் பேசுறாங்கன்னு கேட்டா அதுதான் கொஞ்சம் கஷ்டம். வெங்கட் பிரபு இயக்கம், சூர்யா இரட்டை வேடம். ஒரு வேடம் நல்லவன், இன்னொரு வேடம் வில்லன். கேட்கும் போதே செம்மையா இருக்கு. ஆனா படம் வந்ததுக்கு அப்புறம் மக்கள் மனசுல அந்த அளவுக்கு நிக்கல. அதனால 4வது. 3வது இடம், விஜய் நடித்த புலி. இந்த படத்துக்கு எவ்வளவு எதிர்பார்ப்பு இருந்துச்சுன்னு சொல்லவே வேண்டாம். விஜய், ஸ்ருதிஹாசன், ஹன்சிகா, ஸ்ரீதேவி, பெரிய கற்பனை உலகம், பெரிய அளவுல படம். ஆனா படம் வெளியானதும் எதிர்பார்ப்பு வேற, மக்கள் எதிர்பார்த்தது வேற, படம் போன பாதை வேற. இப்போ விஜய் படங்களை பேசும்போது புலி பற்றி எவ்வளவு பேர் பேசுறாங்க? அதனால இந்த பட்டியல்ல 3வது. 2வது இடம், அஜித் நடித்த ஏகன், பாய். அஜித் படங்கள்ல பில்லா, மந்தாத்தா, ஆரம்பம், வேதாளம், துணிவு, இப்படி வரிசையா சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனா ஏகன், ஆமா அஜித் நடித்தார்ல ஞாபகம் வர்ற அளவுக்கு போயிடுச்சு. அதுதான் இந்த படத்தோட நிலைமை. இப்போ நம்பர் 1. இங்கதான் நீங்க என்னை திட்ட போறீங்க. ஆனா பரவாயில்ல. நம்பர் 1, சூர்யா நடித்த ரத்த சரித்திரம். இந்த படம் சும்மா சாதாரண படம் கிடையாது. பெரிய இயக்குனர், பெரிய நடிகர், பெரிய எதிர்பார்ப்பு, பெரிய கதை, எல்லாமே இருந்துச்சு. ஆனா சூர்யாவோட மிகப்பெரிய படங்களை பட்டியல் போடும்போது இந்த படத்தோட பெயர் எங்கே இருக்கு? அதுதான் ஒரு காலத்துல பெரிய அளவுல பேசப்பட்ட படம். இன்னைக்கு வந்துட்டு அடடா இந்த படத்துல சூர்யா நடித்தாரா சில பேர் கேட்கிற அளவுக்கு போயிடுச்சு. அதனால என்னோட பார்வையில பெரிய நடிகர் நடிச்சும் காலப்போக்குல அதிகமா பேசப்படாம போன படங்கள இது நம்பர் 1. ஆனா ஒரு விஷயம், இந்த பட்டியல் முழுக்க என்னோட பார்வைதான். நீங்க வந்து டேய் இந்த படத்தை எப்படி மறந்த படம்னு சொல்வ கழுத்துல சண்டைக்கு வந்தீங்கன்னா அதுவும் நல்லதுதான். ஏன்னா நாம மறந்த படத்தை நீங்க ஞாபகப்படுத்துறீங்க. அதுக்காகத்தான் இந்த மாதிரி காணொலியே போடுறோம். இப்போ நீ சொல்லு மாப்ள, இந்த 10 படங்கள்ல நீங்க இன்னும் மறக்காம வச்சிருக்கிற படம் எது? இல்ல நான் சேர்க்காம விட்டுட்ட ஒரு பெரிய படம் இருக்கா? இருந்தா பெயரை மட்டும் சொல்லாத, எதுக்காக அந்த படத்தை சேர்க்கணும்னு சொல்லு. அப்போதான் அடுத்த பஞ்சாயத்துக்கு நம்ம கையில சரக்கு இருக்கும்.